நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். யாருக்கெல்லாம் இறைத்தன்மை உண்டு என்று ஆராய்ந்து பார்க்கும்போது எங்கெல்லாம் பொய்யும் சூதும் இல்லையோ அந்த இடத்தையெல்லாம் இறைவன் தனக்குரிய இடமாக கொண்டு அங்கே தன் சாநித்தியம் பொருந்த வீற்றிருக்கிறார் என்று பார்க்கிறோம். எந்தவிதமான கபடத்தனமும் இல்லாத சிறு குழந்தைகளிடம் கடவுளே உரைகிறார் என்று கொண்டாடுவது தொன்மையான மரபு. அதுபோலே எந்த துயரிலும் பொய் சொல்லாத வாழ்க்கையை விரதம் போலே வாழ்பவர்கள் வாக்கெல்லாம் இறைவன் வாக்கு போலே பலிக்கும் என்று கொள்ளப்படுகிறது. அப்படி ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொள்ளும் போது சித்தசுத்தி ஏற்பட்டு அதன் மூலமாக புலனடக்கம் வாய்க்கப் பெற்று அவர்களெல்லாம் இறைநிலையை அடைந்தவர்கள் போலேயே ஆகிவிடுவதை பார்க்கிறோம். அந்த வரிசையிலே தன்னுடைய தன்மையை கொஞ்சமும் விட்டு கொடுக்காது பெண்கள், அதிலும் கணவனுக்கென்று வாழ்ந்தவளாக கருதப்படும் பத்தினிகளை பெண் தெய்வமாக வைத்து வழிபடக்கூடிய தொன்மை மரபும் நம் நாட்டிலே இருக்க பார்க்கிறோம். பத்தினி தெய்வம் என்று சொன்னால் உடனே நம் எல்லோருக்கும் நினைவிற்கு வருவது கண்ணகி. சிலப்பதிகாரமாகிற ஒப்பு உயர்வு சொல்ல முடியாத தமிழன்னைக்கு அழகு சேர்க்கக்கூடிய அந்த இலக்கியத்தின் தலைவியாக பார்க்கப்படுபவள். இன்னும் சொல்லப்போனால் அந்த இலக்கியமே அவளுக்காக விளைந்தது என்று கொள்ளலாம். அப்படி எல்லோர் மனதிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த தெய்வப் பெண் அவளுடைய புராணத்தை, சிலப்பதிகாரத்திலே அவளுடைய வாழ்க்கை வரலாற்றை தொகுத்துச் சொல்லி, அவள் பூம்புகாரிலே இன்ன நிலையில் வணிகர் குலத்திலே இவர்களுக்கு மகளாக பிறந்து இன்னாருடைய மகனான கோவலனை மணந்து கொண்டதையும், அதன் பிறகு அவள் வாழ்க்கையிலே பல்வேறு துன்பங்கள் அவள் சந்திக்க நேரிட்டதும், கோவலன் மனம் மாறி மாதவி என்றழைக்கப்படும் ஒரு பெண்ணோடு போய் அங்கே தனியே வாழ்ந்ததும், இவளுடைய செல்வ வளத்தையெல்லாம் துறந்து அதன் பிறகு ஏதோ நற்வினை பயனாய் கோவலன் மனம் மாறி மீண்டும் இவளிடமே வந்ததும், இருவருமாகச் சேர்ந்து புதிதாய் ஒரு வாழ்க்கையை தொடங்குவோம் என்ற எண்ணத்தில் பூம்புகார் பட்டணத்தை விட்டு நீங்கி அங்கிருந்து சோழ நாட்டை கடந்து பாண்டிய நாட்டின் எல்லையை அடைந்து வந்தாரை வாழ வைக்கும் மதுரை என்றழைக்கப்படும் தொன்மை சிறப்பும் தமிழ் வளர்த்த சிறப்பும் உடைய மதுரை நகரத்தை சென்றடைந்து அங்கே புதிதாய் ஒரு வாழ்க்கையை தொடங்க இருந்தவர்களை விதி துரத்தி கொண்டு வந்து பொய்யும் சூதும் களவும் ஆட்பட்டு போய் கோவலன் அங்கே கொல்லப்படுவதையும், அதன் பிறகு கண்ணகி தனியொருத்தியாக அறம் நிலைநாட்ட வேண்டி உலகமெல்லாம் புகழும் சிறப்புடைய பாண்டிய மன்னனுடைய அரசவைக்கு போய் தன் கையிலே வைத்திருந்த ஒற்றை சிலம்பை ஆதாரமாக காண்பித்து வழக்குரைத்து அங்கே நீதியும் பெற்றாள் என்று பார்க்கிறோம். அதன் பிறகு பாண்டியன் பொய்யாக வழங்கிய அந்த தீர்ப்பின் காரணமாக அவனுக்கு அறத்தெய்வம், தர்ம தெய்வமே யமனாய் வந்து அவன் உயிரை கொண்டு செல்ல, பொங்கி எழுந்த அந்த கோவத்தால், அறச்சீற்றத்தால் கண்ணகி மதுரை நகரமே எரிந்துபட்டு போகட்டும் என்று சபித்துவிட, அதன்படி அக்கினி தெய்வமும் மதுரை நகரத்தை தான் உட்கொண்டான் என்று பார்க்கிறோம். அதன் பிறகு கண்ணகிக்கு என்ன ஆனது? மதுரையிலிருந்து கோபாவேசமாக கிள்ளி எறிந்த முலை அந்த நிலையிலே அறுபட்ட நிலையில் அவள் அத்தனை கோபத்தோடு மதுரையை கடந்து சேரதேசத்தை அடைகிறாள். இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளாக சொல்லப்படும் பகுதிகளை எல்லாம் கடந்து மலை உச்சிக்கு போய் நின்று அங்கே ஒரு மரத்தடியிலே நின்று விடுகிறாள். பல நாட்கள் கழித்து கோவலன் வீர சொர்க்கத்தை அடைந்தவன். அங்கே இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகளான தேவதைகள் அவனை அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு வானூர்தியிலே ஏற்றி கீழே அழைத்து கொண்டு வந்து அவன் கை கொடுத்து அழைத்து கொள்ள கண்ணகியும் அந்த புஷ்பக விமானத்திலே ஏறி வானம் சென்று சேர்ந்தாள், சொர்க்கத்தை அடைந்தாள் என்று பார்க்கிறோம். இந்த காட்சிகளை எல்லாம், இந்த நிறைவு காட்சிகளை கண்ணகியும் கோவலனும் விண்ணுலகம் எய்திய காட்சிகளை அங்கே இருந்த மலைவாழ் மக்கள் பார்த்து அதை போய் சேரமன்னனிடம் சொல்ல, சேரமன்னனும் அந்த தெய்வத்தினுடைய சிறப்பை உணர்ந்து அவளுக்கு கோவில் எடுப்பிக்க வேண்டும் என்ற ஆசையிலே மங்களாதேவியாக பத்தினி தெய்வமாக வரித்து கண்ணகிக்கு ஒரு கோயில் எடுப்பிக்கிறான். இந்த கோயில் எடுப்பித்த விதமும், அதிலே பங்கு கொண்டவர்கள் பற்றியும், அதிலே கைவினைஞர்களாக அதிலே பங்கு கொண்ட அந்த வினைஞர்கள், கலைஞர்களை பற்றியெல்லாம் கூட சிலம்பு நிறைய தகவல்களை தரப்பார்க்கிறோம். இன்னும் சிறப்பாக இப்படி கட்டப்பட்ட கோயிலுக்கு வைதீக முறையிலே கும்பாபிஷேகமும் நடைபெறுகிறது. அதற்காக வேண்டி செய்யப்பட்ட ஏற்பாடுகள், அதிலே கலந்து கொண்டவர்களுடைய பட்டியலையெல்லாம் சொல்லும்போது மறவாது சொல்லப்படுபவன் அப்போது 2-3ஆம் நூற்றாண்டிலே இலங்கை ஈழ நாட்டை ஆட்சி செய்து வந்தவனான கஜபாகு என்று அது பெயர். யானையை போன்ற அந்த வீரம் நிறைந்தவன் என்ற பொருள்பட கயவாகு என்று அழைக்கப்படும் மன்னன்
அவனுக்கும் அழைப்பிதழ் சென்றிருக்கிறது. மிக முக்கியமான கோயில் கட்டுமானம். அந்த கோயில் தமிழர்களுடைய அந்த குணத்தை, பெண்களினுடைய அந்த பத்தினி தன்மையை அதை வலியுறுத்தி வருவது போல் அமைந்திருப்பதால் பத்தினி கோட்டம் என்றே அதை அழைத்து அந்த விழாவிலே, பெருவிழாவிலே கலந்து கொள்ள எல்லோருக்கும் அழைப்பிதழ் சென்றது. அதன்படி இலங்கை மன்னனும் வந்து கலந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். இதுவரையில் நமக்கு சிலம்பு செல்லக்கூடிய செய்திகள். அதன் பிறகு என்ன ஆயிற்று? இலங்கை வேந்தன் வந்து இதை பார்த்துவிட்டு கண்ணகியினுடைய அந்த தன்மை, அவள் தெய்வ நிலையை அடைந்த அந்த சிறப்பை உணர்ந்து அந்த நாடும் நாட்டு மக்களும் சுபீட்சமாக இருக்க வேண்டுமென்றால் கொற்றவை வடிவமாக அன்னை துர்க்கையினுடைய வடிவம் போலே விளங்கும் இந்த பெண்ணை நாமும் நம் நாட்டிலே வழிபட வேண்டும் என்று எண்ணம் கொள்ளுகிறான். அதன்படி கண்ணகியினுடைய அந்த தன்மைகளையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு போதுமான அறிஞர்களையும் அழைத்து கொண்டு கண்ணகியினுடைய கதை சிறப்பை உணர்ந்து மீண்டும் இலங்கைக்கு போய் தான் ஆட்சி செய்து வரக்கூடிய அந்த பகுதியிலே கண்ணகிக்கென்று ஒரு கோயில் எழுப்பி அங்கே கண்ணகி விழாவும் தொடங்குகிறார் என்று பார்க்கிறோம். ஈழ நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பு 2000 ஆண்டுகளுக்கும் மேம்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு இலக்கிய, பாரம்பரிய, கலாச்சார சின்னங்கள் அங்கேயும் உள்வாங்கப்பட்டு அதிலே அந்த இடத்திற்கும் காலத்திற்கும் ஏற்றார் போலே மாற்றங்களோடு அது இன்று வரை நிலுவையில் இருக்க பார்க்கிறோம். அது அங்கேயே நிலைத்திருக்க பார்க்கிறோம். அந்த விதத்தில்தான் கண்ணகி அம்மன் என்றழைக்கப்படும் கண்ணகி தெய்வத்தினுடைய வழிபாடும். இன்னும் கேரள தேசத்தில் கண்ணகியை காளியாகவும் பலியேற்கும் துர்க்கையாகவும் 2 விதத்திலும் வைத்து வழிபடப்படுவதை பார்க்கிறோம். கொடுங்கல்லூர் போன்ற முக்கியமான கேரள திருத்தலங்களிலே அன்னையை கண்ணகியாகவே வைத்து வழிபடுவது இன்று வரை மரபாக இருக்கிறது. அந்த விதத்தில்தான் இலங்கையிலேயும் கண்ணகியினுடைய வழிபாடு வேரூன்றி இருக்க பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக வட மாவட்டங்களிலே, இலங்கை நாட்டினுடைய வடக்கே இருக்கக்கூடிய பிரதேசங்களில் பல ஊர்களில் அன்னையை கண்ணகி அம்மனாக வைத்து வழிபடுவதையும், அதிலே அன்னையினுடைய கதையையெல்லாம் எடுத்துச் சொல்லி அவளுக்கு ஆடி மாதத்திலே விழா நடைபெறுவதையும் பார்க்கிறோம். அந்த பகுதிகளிலே எசரா என்று சொல்லுவார்கள் ஆடி மாதத்தை. அந்த எசரா மாதத்திலே கண்ணகி அம்மனுக்கு விழா எடுப்பித்து மக்கள் எல்லோரும் அங்கே கூடி அவளை வழிபடக்கூடுவது, அந்த காட்சிகள் மிக சிறப்பு பெற்றதாக இருக்க பார்க்கிறோம். தமிழகத்தில் கூட அம்மனுக்கென்று வழிபாடு ஆடி மாதத்திலே பிரபலமாக இருப்பதை இந்த இடத்திலே நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஆடி மாதம் இந்த வெப்பநிலை மாற்றத்தினாலே, உஷ்ணத்தினால் சூடு அதிகரிக்கும் போது அதனால் வரக்கூடிய உடல் உபாதைகள், அதிலிருந்து நம்மை காக்க வேண்டி அன்னையை வழிபடும் விதமாக, அதனால்தான் அந்த நிகழ்ச்சிகளிலே நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடியதான நீர்மோர், களி கிண்டி அதை கூழாக வார்ப்பது, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்க பார்க்கிறோம். அதேபோல் அங்கேயும் கண்ணகி தெய்வத்தை ஆடி மாதத்திலே வழிபடும் தன்மை, சிறப்புகள் இன்று வரையில் நீடித்திருக்க பார்க்கிறோம். அதையும் கூட ராஜவழி என்றழைக்கப்படும் தொன்மையான இலங்கையினுடைய வரலாற்றை தொகுத்துச் சொல்லும் நூல் நமக்கு எப்படியெல்லாம் இந்த விழா மிகச்சிறப்பாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொண்டாடப்பட்டது என்பதை தெளிவுபடுத்துகிறது. இன்று வரையிலும் கூட அங்கே இருக்கும் மக்கள் கண் நோய்கள், தோலிலே வரக்கூடிய உபாதைகள், உஷ்ணத்தால் வரக்கூடிய செரிமான பிரச்சனைகள், இது மாதிரியான உடல் உபாதைகள் தீர ஆடி மாதத்திலே கண்ணகி தெய்வத்தை வழிபடுவதை மரபாக வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அங்கே இந்த வழிபாட்டின் ஒரு முக்கிய அங்கமாக கண்ணகி வந்த வழி, அவளுடைய வரலாறு, அவள் பிறந்த அந்த வரலாறு, அது எதை சார்ந்து வந்தது என்பதையெல்லாம் அங்கே கதையாக சொல்லி அதையும் வழிபாட்டிலே ஒரு பகுதியாக சேர்த்து வைத்திருக்க பார்க்கிறோம். நம்முடைய ஆலயங்களில் கூட முக்கிய விழாக்கள் எல்லாம் நடைபெறும் போது பௌராணிகர்களை கொண்டு புராணம் சொல்பவர்களை அழைத்து அவர்கள் மூலமாக அந்த விழாவினுடைய நோக்கம் என்ன, அதற்கு சார்ந்திருக்கக்கூடிய புராண செய்திகள் என்ன என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளும் விதமாக சொற்பொழிவுகளாக சொல்லுகிறார்கள் அல்லவா? அதே போல் கண்ணகியினுடைய கதையை அங்கே பலர் சொல்ல கேட்டு அந்த விழாவினுடைய ஒரு அங்கமாகவே அந்த கதையும் அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதிலே நமக்கு அதிகம் தெரியாத ஒரு கதையை, கண்ணகியினுடைய தெய்வீகத்தன்மையை வலியுறுத்தி சொல்லக்கூடியதாய் ஒரு கதை இலங்கையிலே வழங்க பார்க்கிறோம். அந்த கதையின்படி கண்ணகி தேவலோக பெண்ணாகத்தான் இருக்கிறாள். முதலில் தோற்றத்திலே அவள் பராசர முனிவருடைய மகளாக அறியப்படுகிறாள். சிவபெருமான் அந்த பெண்ணினுடைய குணநலன்களை பார்த்து அவளை ஆசீர்வாதம் செய்து, உலக மக்கள் உன்னை வணங்கும் அளவிற்கு அவர்களுக்கு அருள் தர வேண்டி, பதிவிரதையாக இருக்கும் அந்த தன்மையை உலகிற்கு உணர்த்த வேண்டி, நீ பூவுலகத்திலே பாண்டிய நாட்டில் பிறந்து சோழ நாட்டில் வளர்ந்து மீண்டும் பாண்டிய நாட்டிற்கு வந்து உன்னுடைய பத்தினி தன்மையை நீ உலகிற்கு உணர்த்தச் செய்வாய் என்று ஆசீர்வதித்து அவளை மிகச் சிறப்பான ஒரு
வடிவம் என்ன வடிவம் என்றால் மாங்கனியாக, தெய்வீகத்தன்மை பொருந்திய மாங்கனியாக அது பாண்டிய நாட்டிலே பிறக்கும்படியாக செய்கிறார். அப்போது அங்கே அரசாட்சி செய்து வந்த பாண்டிய மன்னன் முதலிலே பெரும் சிவபக்தனாக இருந்தான். அதனால் சிவபெருமானுக்கு இருப்பது போன்ற நெற்றிக்கண், மூன்றாவது விழியும் அவனுக்கு கிடைத்திருந்ததாம். அதனால் அவனுக்கு ஆணவம் ஏற்பட்டுவிட அவனை சரியான முறையிலே சிட்சிக்க வேண்டும் என்று சிவபெருமான் எண்ணினார். அதன்படி அந்த மாங்கனியாக பிறந்த அந்த பராசரனுடைய மகள் அந்த மாங்கனியின் சிறப்பை அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் பார்த்து அதை பறிக்க முயற்சி செய்தபோது கைப்பட்டால் அது சுட்டுவிடும் தன்மையோடு இருப்பதை பார்த்து பயந்தார்கள். ஆனால் அரசன் சமயோசிதமாக செயல்பட்டு அந்த மாங்கனியை அம்பு கொண்டு எய்தி அது அருந்து விழும்படியாக செய்தான். அதை அப்படியே கையில் தாங்கிய போது அவன் கை சுட்டு புண்ணானது. அந்த கையோடு தன் தலையிலே தேய்த்து கொண்ட போது நெற்றிக்கண்ணும் மறைந்து போனதாம். இப்படி அதிசயமான மாங்கனியை ஒரு தங்க குடத்திலே தாங்கி அரசவைக்கு கொண்டு வந்தானாம். அரசவையிலே இருந்த ஜோதிடர்களெல்லாம் பார்த்து, இந்த மாங்கனி இன்னும் சில நாளில் பெண் குழந்தையாக மாறிவிடும், அப்படி ஆனால் அது தேசத்திற்கு பெரும் சேதத்தை தரும். அதனால் இந்த குழந்தையை, அந்த மாங்கனியை குழந்தையாக மாறியவுடன் அதை நம் நாட்டிலிருந்து அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்கள் யோசனை சொன்னதாகவும், அதன்படியே அடுத்த நாள் அந்த மாங்கனி வைத்திருந்த குடம் ஒரு பெண் குழந்தையாக மாற அந்த குழந்தையை ஜோதிடர்களின் ஆலோசனைப்படி ஒரு பெட்டியில் வைத்து கடலிலே விட்டுவிட்டானாம். அப்படி பாண்டிய நாட்டு கடலிலே விடப்பட்ட பெண் குழந்தைதான் சோழ நாட்டின் துறைமுக நகரமான பூம்புகாரிற்கு வந்து சேர்ந்தது. அதை அங்கே இருந்த மாசாத்துவான் என்னும் வணிகன் பார்த்தெடுத்து செல்வ மகளாக வளர்த்து வந்தான். அவளுக்குத்தான் கண்ணகி என்று பெயர் சூட்டினான் என்றும், கோவலனை மணந்து கொண்ட கண்ணகி அதன் பிறகு நடந்தவைகளெல்லாம் நாம் அறிவோம். இந்த நிலையில் பாண்டிய மன்னனுக்கு அவன் கொண்டிருந்த ஆணவத்தை அடக்க வேண்டி சிவபெருமான் இப்படி ஒரு திருவிளையாடலை செய்தார் என்ற சுவாரஸ்யமான ஒரு கதை இலங்கையிலே வழங்க பார்க்கிறோம். அந்த பகுதிகளில் பல நகரங்களில், தொன்மையான நகரங்களில், நல்லூர், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் போன்ற பல தொன்மையான நகரங்களிலே கண்ணகி அம்மனை வழிபடுவதை இன்று வரையிலும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த புறப்பாடு கூட வெகு விமர்சையாக முதலில் சிவபெருமான், அவரை தொடர்ந்து திருமால், அதன் பிறகு பௌத்த தெய்வம், கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய முருகன், ஐந்தாவதாக கண்ணகி, அந்த அம்மனையும் 5 தெய்வங்களினுடைய புறப்பாடு விமர்சையாக அங்கே செய்து வருவதையெல்லாம் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் வாழ்ந்த வாழ்க்கை முறையின் அமைப்பில்தான் அவர்கள் அடையக்கூடிய அந்த தெய்வீக தன்மை வந்து சேர்கிறது. அப்படி வாழ்ந்தவர்கள்தான் வான்வாழும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவத்தேவ நாயனாரும் சொல்லுகிறார். அப்படி வாழப்பட்ட ஒரு உயர்ந்த வாழ்க்கை, அதனுடைய வெளிப்பாடாக அமைந்த அந்த கதைகளும் அதன் மூலமாக அறியப்பட்ட நல்ல பண்புகளின் வெளிப்பாடாய் கண்ணகி தெய்வம் இருக்கிறாள். பாதிவிரத்தியம் என்றழைக்கப்படும் தொன்மையான ஒரு விரதம், அந்த விரதத்தினுடைய உச்சகட்டத்திலே வைத்து கொண்டாடப்படுபவள். அதனால் ஏற்பட்ட அந்த பலனையும் நாம் பார்க்கிறோம். அவள் பெய்யன பெய்யும் மழை என்பார் வள்ளுவர். அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் பெய்யட்டும் என்று சொன்னால் மழை பெய்யுமாம். அதே நிலையில் இருந்தவள் தீ கொள்ளட்டும் என்று சொன்னபோது பாண்டிய நாட்டையே தீ கொண்டது என்று பார்க்கிறோம். அத்தகைய தெய்வாம்சம் பொருந்திய கண்ணகி கடல் கடந்து இலங்கை தேசத்திலெல்லாம் கூட வழிபடும் தெய்வமாக இருப்பதை பற்றி இன்றைய நிகழ்ச்சியிலே அறிந்து கொண்டோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.